சென்னை வந்துட்டேன். சென்னை வந்துட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நான் இந்த வீடியோலையும் போடல, சொல்லவும் இல்லை. ஏன்னா யூஷுவல் மாதிரி சென்னை வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் பெருசாக எங்கேயும் போகல. கோச்சிங் ரூம் சண்டே ரெஸ்ட்டு ரூமில் தான் இருப்பேன். திரும்ப கோச்சிங் அந்த மாதிரி தான் போயிட்டு இப்போ ஒரு 3 வீக்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கல, எங்கேயும் வெளியே போகணும்னு தோணல, பட்ஜெட்டும் இல்லை, அதுதான் உண்மை. ஸோ இப்போ என்ன இது எதுக்கான வீடியோ அப்படின்னா, இது வந்து என்னோட கெரியருக்காக நான் அடுத்து எடுக்க வைக்க போகிற ஒரு 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 ஹோப்பு, ஒரு பெரிய ஸ்டெப்னே சொல்லலாம். இன்னும் என்னோட டெவலப் பண்ணுறதுக்கும், நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கும், நம்மளோட பேஷன் அந்த ட்ரீம்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கும், நெக்ஸ்ட் லெவல் போடுறதுக்கு நான் இப்போ இருந்தே எஃபர்ட் போடணும். அப்போ நான் இன்னும் வேர்ல்டு வைட் போகணும், இன்னும் நிறையா இடத்துல லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நான் சம்திங் கற்றுக்கணுன்னு, ஃபுட்பால் தவிர்த்து நான் சம்திங் கற்றுக்கணும். ஸோ அதுக்கு எனக்கு லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அதோட இதுதான் நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் ஸ்டில் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அதில் மாஸ்டராலாம் ஆகலை, ஜஸ்ட்டு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நான் இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மலையாளம், ஹிந்தி அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்பானிஷ் ட்ரை பண்ணிருந்தேன். ஏன்னா பார்சலோனா, ஸ்பெயின், அந்த யூரோப் கண்ட்ரி சைடில் இப்போ வந்து ஸ்பானிஷ் வந்து நான் ட்ரை பண்ணி எழுதிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் ஜப்பான் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இங்கே இருக்கிற லைசன்ஸ் அந்த இதை வந்து ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன், ஸோ அங்கேயும் அந்த வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கூகுள், சாட்ஜிபிடி இது மாதிரி போட்டுருந்துச்சு. அண்டு ஸோ நான் அங்கே போகணும், எனக்கு அங்கே ஒரு 1 year 6 month இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்னா நான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணணும்னா கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ரொஃபென்சி அங்கே ப்ரொஃபென்சி அங்கே இருந்துச்சுன்னா அங்கே அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சு. ஸோ லாங்குவேஜும் கற்றுக்க மாதிரி ஆச்சு, அங்கே போகவும் செஞ்சாச்சு, ஃபுட்பாலும் இன்னும் எல்லாம் வின்வின் தானே. ஸோ இங்கே லாங்குவேஜ் இருக்குது, அதை நான் கற்றுக்கணும். அந்த ஜாப்பனீஸ் வந்து நான் கற்றுக்கணும். ஸோ அதுக்கு நான் ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 3+ yearsக்குள்ளே நம்ம அடுத்த லைசன்ஸ் ஃபினிஷ் பண்ணணும். அட் த சேம் டைம் சைமல்டேனியஸ்லியே நம்ம இந்த லாங்குவேஜ்க்கான எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணும். அண்டு அதுக்கப்புறம் நம்ம பாஸ்போர்ட், அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர், அந்த விசா அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு நம்ம அங்கே கொஞ்சம் போய் ஒர்க் பண்ணணும், நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு. அதுக்கு இந்த 3 to 5 years வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இது பண்ணோம்னா ஃப்யூச்சரில் நம்ம கொஞ்சம் இந்த இதில் வந்து ஒரு அன்டிஃபிட்டபிள்னு இல்லை, தவிர்க்க முடியாத ஒரு ஆள், அந்த மாதிரிலாம் நான் இந்த ஃபுட்பாலுக்காக நான் ஒன்று பண்ணுறேன். நாளைக்கு இந்த ஃபுட்பாலுக்காக நான் ஒன்று பண்ணுவேன். மற்ற பிளேயர்ஸ்க்கோ இல்லை மற்ற அப்கமிங்ஸ்க்கோ இல்லை அவங்களுக்கு என்னால் என்ன நாலேஜோ இல்லை சம்திங் க்ரியேட் பண்ண முடியும்னா அதை நான் அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் இது பண்ணுவேன். அதை தான் வந்து நான் இது பண்ணுறேன். ஸோ எஸ், ஃபுட்பால் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதுனால எனக்கு இன்னொரு கண்ட்ரியோட போக முடியுது, அங்கே என்னால் ஸ்டே பண்ணி அங்கே இருக்கிறவங்களோட என்னால் டே டு டே லைஃப் இது லீட் பண்ண முடியுது. ஸோ புது இந்தியாவிலேருந்து வெளியே போகிறோம்னாவே அது ஒரு இது தானே. நான் ஃப்ளைட்டில் கூட ஏறினதில்லை, எப்படியாச்சும் போயிட மாட்டோமா அப்படின்ற ஒரு இதுதான். ஃப்ளைட்டில் கூட போனதில்லைன்னு சொல்லணும், அப்படி சொல்லக்கூடாது, ஏர்போர்ட்டுக்கு உள்ளே கூட போனதில்லை, அந்த மாதிரி தான். நமக்கு இது வரைக்கும்னா அந்த பார்க்கிங் யார்ட் தான். நம்ம போகிற அந்த ஃப்ளைட்டு கூட்டு வர்றது விடுறது எல்லாமே அந்த பார்க்கிங் யார்ட்டுக்கு வரைக்கும் தான் நமக்கு கொடுப்பனையும் கொடுத்துருக்கு. அதுக்குள்ளே வந்து நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நம்மளாக உள்ளே போய் ஏதாவது பண்ணால் தான் உண்டு, போவோம் கண்டிப்பாக, அதுக்கானது தான். அப்புறம் அந்த நோட்டு ஏன் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, இந்த நோட் வந்து இது வந்து நான் எழுதி பழகினேன். வந்து அந்த ஜாப்பனீஸோட தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருக்கும், தமிழில் இருந்து தான் எல்லா லாங்குவேஜும் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ தமிழில் இருந்தே கற்றுக்கிட்டா ஏன்னா ஈஸியாக தானே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நான் என்னோடய லாங்குவேஜ் கோச்சும் கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன் நினைக்கிறேன். அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பேசி கேட்டுக்கணும். அப்புறமேட்டு இங்கிலீஷில் இருந்து தான் நான் ஃபஸ்ட்டு படிக்கலாம்னு நினச்சேன். அப்புறம் அவங்களே வந்து காவை வந்து கா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏன் இப்போ டேரெக்டாக தமிழில் படிக்கக்கூடாது, எனக்கு எப்படி ஜாப்பனீஸில் போடுறது பிடிக்கும். அதனால சரி ஓகே, ஜாப்பனீஸில் இருந்துக்கிட்டால் கொஞ்சம் தமிழில் வந்து ஜாப்பனீஸ் படித்தா ஈஸியாக சொல்லிட்டு நான் படிக்கிறேன்.
அதில் லெவல்ஸ் இருக்குது, அப்புறம் இந்த கிராமர்ஸ் இருக்குது, அவங்க லாங்குவேஜ் லோக்கல் வெக்காபுலரி இது மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், ஃபைன், பட் இட் ஒர்த் இட் நான் நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நான் எழுதின அந்த எழுத்துக்கள் இதெல்லாம் வந்து அந்த ஜாப்பனீஸில் சொல்கிற எழுத்துக்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ஒரு இதாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. அதாவது இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பசில் மாதிரியும் இல்லாட்டி இது ஒரு எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, அடுத்து என்னோடய லெவலோட கெப்பாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இதை நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதோட 5 லெவல் இருக்குது. நமக்கு தேவை லாஸ்ட்டு 3 லெவல் தான். 5 லெவல்னால் N54321 அப்படி இருக்குது. எனக்கு தேவை N4543, இந்த 3 எனக்கு தேவை. அதுக்கு வந்து ஒரு 1.5 years to 2 years கிட்ட ஆகும். ஸோ இதை வந்து நான் எவ்வளோ நாளில் முடிக்கிறேன், அந்த ப்ரோக்ராம், என்னோடய கோச்சிங், என்னோடய பர்சனல் லைஃப், அவ்வளோ பிளான் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு கூல், அது ஒரு ரொட்டீனில் போவோம். இப்போ வந்து ஒரு ஸ்டார்டிங் ஆஃப் த கெரியரில் நீ ஜஸ்ட்டு ஒரு அப்பன்டிஸாக ஒரு வாலண்டியராக நீ இருந்த, அதுக்கப்புறம் அங்கேருந்து டிஇ, அப்புறம் கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜரு, அதுக்கப்புறம் சி லைசன்ஸு, அப்புறம் யூத் லீக்கில் ஒரு கொஞ்ச நாள் ரொட்டீன் பண்ணிட்டு இப்போ நீ சென்னையில் நீ வந்து ஓகே ஃபைன். ஸோ எஸ், இப்போ இந்தளோட ஜர்னி இது அடுத்த லெவலுக்கு உன்னை கூப்பிட்டு போகும். ஸோ நீ உன்னை பிலீவ் பண்ணால் மட்டும் போதும். பிலீவ் பண்ணி கொஞ்சம் ப்ராக்ரஸ் பண்ணு, மற்றது எதையும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஏமாறாத, அவ்வளோதான் அவங்க சொல்லுவேன். இதுதான் இப்போ சொல்கிறது. இந்த ஜாப்பனீஸோட இது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 2026 ஜூன் 2026 ஜூனில் வந்து என்னோடய ஜாப்பனீஸ் அடுத்த லாங்குவேஜ், தமிழ் தான் என்னோடய நேட்டிவ் லாங்குவேஜ், தாய்மொழி தவிர்த்து செகண்ட் லாங்குவேஜுன்னு நான் இப்போ இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஜாப்பனீஸ். எஸ், ஆல்ரெடி ஸ்கூல்லையே இங்கிலீஷ்லாம் வந்து அப்படியே போகிற போக்கில் சொல்லிகிட்டே கேட்டுட்டு இருந்ததுனால அது இதாகிடுச்சு. இப்போ ஐ திங்க் நான் செகண்ட் லாங்குவேஜுங்கிறது கற்றுக்கிட்டு விரும்பி நான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஜாப்பனீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இதை வச்சு தான் என்னோடய அடுத்த அந்த லைஃப் அங்கே லீட் பண்ணுறது, அடுத்து சம்திங் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, கெரியர் கைடன்ஸ், இல்லை சம்திங் நான் புது பீப்புளை பார்க்குறது, இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், எஃபர்ட் போடுவோம், அதுக்கேற்ற இது வந்து வரும். அதுக்கு முன்னாடியே நம்ம ரொம்ப கொஸ்டின் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அது எது வச்சு வந்தோம், ஜஸ்ட் பிலீவ் பண்ணி அதை வச்சு தான் வந்தேன். ஸோ எஸ், அது மாதிரி இதுவும் நம்புகிறேன். தட்ஸ் இட், அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், கொஞ்சம் ஃப்ளோவில் போட்டோம். அது ஒரு இதை ஒன்று லீட் பண்ணோம், பட் நீ எங்கே போகணும்னு நினைக்கிறியோ அதை ஒன்று கொண்டு போய் சேர்க்கும். அவ்வளோதான் இப்போதைக்கு எனக்கு தெரியும். யோசிக்காமல் நீ இறங்கு.